வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் லோட்டஸ் பிளான்ட்ஸுக்கு எப்படி உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் பிளான்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய பட் அண்ட் ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் 15 டேஸ்லேருந்து உரம் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. பிளான்ட்டோட க்ரோத் எந்த மாதிரி இருக்கும், அதை எப்படி நம்ம பார்த்துட்டு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இது என்னோடய ஒயிட் பியோனியோட பிளான்ட்டு. இது பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளோட்டிங் லீஃபில் ஃபஸ்ட்டு பட்டு வந்திருக்கு. நான் இன்னும் இந்த பிளான்ட்டுக்கு எந்த உரமுமே கொடுக்கல. லீஃபோட சைஸ் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஃப்ளோட்டிங் லீஃப் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் உரம் கொடுக்கலாம். எனக்கு ஃப்ளோட்டிங் லீஃப்லேயே ஃபஸ்ட்டு பட்டும் வந்ததுனால நான் இனிமேல் தான் உரம் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் பிளான்ட்டில் பட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லீஃபோட சைஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது என்பிகே ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டிஏபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்பிகே அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம உரம் கொடுக்கும்போது பிளான்ட்டில் இதை தான் கவனிக்கணும். அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை கவனிச்சிட்டு தான் நம்ம உரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு லீஃப் இருக்கும்போது யாரும் உரம் கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லீஃப் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் என்பிகே பேப்பரில் மடித்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். பட்டே இல்லாமல் இருந்தாலும் இந்த அளவுக்கு லீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளான்ட்டுக்கு உரம் கொடுக்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டை பாருங்கள். இந்த பிளான்ட்டில் எனக்கு லீஃப் எதுவுமே வளரல, பழைய லீஃப் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே எல்லோயிஷ் ஆகிடுச்சு. வேறு புது லீஃப் எதுவும் இல்லை, பட்டும் எதுவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டுக்கு நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட்டை நம்ம கை விட்டு இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டப்போட எண்டு வரைக்கும் கை விட்டு அந்த பிளான்ட்டில் டியூபர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். டியூபர் இல்லை அப்படின்னா அந்த கை விட்டு செக் பண்ணுறத டப்பை சுற்றியுமே நம்ம கை விட்டு அந்த பிளான்ட்டை செக் பண்ணிட்டோன்னா அதுக்கு அந்த ஒரு ஷாக் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உரம் வைக்கலாம். சப்போஸ் அதில் டியூபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீபாட் தான் பண்ணணும். இதுவும் அந்த மாதிரி இருந்த ஒரு பிளான்ட்டு தான். அந்த மாதிரி லீஃப் எல்லோயிஷாக இருந்தது, எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல் இருந்தது. நான் கை விட்டு செக் பண்ணி பார்த்தேன், டியூபர் இல்லை. அதுக்கப்புறம் டப்பை சுற்றியுமே கை விட்டு அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ஷாக் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் லீஃப் வந்தது. அந்த லீஃப் கூடயுமே பட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் பட் இருக்கிற க்ரோத் இருக்கிற பிளான்ட்டுக்கு தான் நம்ம உரம் கொடுக்கணும். இதுதான் என்பிகே. இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா உரக்கடையிலையுமே கிடைக்கும். இது எந்த அளவு கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது டிஏபி பிளாக் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த டைம் எனக்கு ஒயிட் கலரில் டிஏபி கிடச்சிது. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு உரம் கொடுக்கும்போது என்பிகே தான் கொடுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஒரு பேப்பரில் வச்சு அந்த பேப்பரை மடித்து நம்ம அந்த பிளான்ட்டுக்கு வச்சு கொடுப்போம். இப்போ இது வச்சதுக்கப்புறம் அடுத்த 15 டேஸ்க்கு நம்ம டிஏபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்பிகே இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். சில பிளான்ட்டுக்கு டிஏபி, சில பிளான்ட்டுக்கு என்பிகே வரும்ல, அதனால் அந்த வெரைட்டியோட நேம் எழுதி வச்சுருக்கேன், மாறிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இதை எப்படி நம்ம பிளான்ட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உரம் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பேப்பரில் வச்சதுக்கப்புறம் நம்ம டப்போட சென்டரில் தான் நம்ம உரத்தை வைக்கணும். சைடில் யாரும் வைக்கக்கூடாது, டப்போட சென்டரில் தான். ரொம்ப ஆழமாலாம் வைக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த மண்ணில் மறைத மாதிரி நம்ம அந்த பேப்பரை வச்சிட்டோன்னா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பிளான்ட்டோட க்ரோத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உரம் கொடுக்கணும். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம உரம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணாமலே அந்த பிளான்ட்டுக்கு மாற்றி மாற்றி டிஏபி என்பிகேன்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளான்ட் கண்டிப்பாக அழுகி போயிடும். அதனால் க்ரோத் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கைவிட்டு செக் பண்ணுங்கள். டியூபர் இல்லைன்னா ஷாக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுங்க. அந்த பிளான்ட் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். வேறு எதுவும் பிளான்ட்ஸை பற்றின டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்.